பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் வந்து ஜொமோட்டோ ஆர்டர் இங்கே இருக்கா. ஸோ சேம் 9870 ஆர்டரு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஆர்டர் 9870 ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து பிக்கு வந்துருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க. இதே ஆர்டர் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ எனக்கு அசைன் ஆகிருக்கு. ரேப்பிடோவில் வந்து கஸ்டமருக்கு சப்போர்ட் கிடையாது. ஜொமோட்டோ ஆர்டர் டம்மி ஆர்டராக விழுந்து இப்படி வெறுப்பாத்துறாங்க பார்த்துக்கோங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஆர்டரை பிக்ட்டு போட்டு போய் டெலிவரி பண்ணுறோம், டம்மியாக போய் டெலிவரி பண்ணுறோம். ஏன்னா ஆர்டர் டெலிவரி ஆகிடுச்சு. இதை வச்சுட்டா கஸ்டமர் சப்போர்ட் நமக்கு கிடைக்காது, வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, உங்கள் கண் முன்னாடியே இந்த ஆர்டர் சும்மா பிக்கப் பண்ண போகிறேன், இப்போ டெலிவரி போய் மார்க் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ பயப்படாதீங்க, கன்ஃபார்ம் பண்ணி டெலிவரி பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஆர்டர் வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ரெஸ்டாரண்ட்டில் கேட்டுட்டு பார்த்து டெலிவரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி ஆக போகுது. ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ மணி 2 மணிலேருந்து நைட்டு ஒரு என்ன ஏர்னிங்ஸ் வருதோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? மணி உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்க, டைம் ஓடுதா? 1:59, 2 ஆக போகுது. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதோ ரேப்பிடோ ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணிட்டோம். எத்தனை ஆர்டர் அடிக்கும் பார்ப்போமா? முதல்ல பைக் டாக்ஸி வருதா, ஃபுட் ஆர்டர் வருதா பார்ப்போமா? ஃபுட் ஆர்டர் தான் வருது. 34, அப்புறம் 2 பைக் டாக்ஸி வருது. சரி, ஆதம் பக்கம் தான். ஓகே, இதை பிக்கப் பண்ணிடுவோமா? சங்கீதா அப்பார்ட்மெண்ட்டா? அக்செப்ட் பண்ணுவோம். அச்சதா ரெஸ்டாரண்ட். இது நம்ம கோவை பழமுதிர் நிலையம் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது அச்சதா ரெஸ்டாரண்ட். நம்ம பிக்கப் பண்ணுவோம். ஃபுட் ரெடியாக இருந்தால் தெரில. ஓகே, அவ்வளோதாங்க. அச்சயதாஸில் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 2:15 பிக்கப் பண்ணியிருக்கு. ட்ராப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஓகேயா? பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நம்ம ட்ராப் பாயிண்ட் வந்துட்டோம். 3வது மாடிக்கு போனோம். இப்போ லிஃப்ட்டு கீழே வருதா இல்லையான்னு தெரில. 3வது மாடியில் நிற்கு அமுத்தியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டரே வச்சு செஞ்சுட்டு நண்பா. என்னென்னா, கஸ்டமர் அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மேலே போயிடுச்சு. அப்புறம் கீழே வருது பார்த்து அமுத்துனா வரவே மாட்டேங்குது, ஓப்பனே ஆக மாட்டேங்குது, கீழே போக மாட்டேங்குது. லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது, அப்படி ஆஃப் ஆகுது. லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஆஃப் ஆகுது. அந்தாக்கு வந்துட்டேன், நடந்தே வந்துட்டேன். நமக்கு 2வது ஆர்டரே ப்ராப்ளங்க. ஏன்னா ஆர்டர் வந்து அசைன் ஆகிருக்கு, கடையில் கேட்டால் இல்லைன்றாங்க. கால் சப்போர்ட்டில் போய்ட்டு ஓகே இது எப்படி கொடுத்தாலும் கால் போக மாட்டேங்குது, சம்திங்ன்றாங்கன்னு வருது. ஸோ இந்த காலில் போய்ட்டு கால் கொடுத்தா என்ன பண்ணலாம்? கால் பிக்கப் கொடுத்தா கடைக்கு போகுது. ஆனால் ஆர்டர் கடையில் இல்லை. இந்த நம்பரு கேட்டால் அவங்க கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த ஆர்டர் வருமா வராதா? ரேப்பிடோ கஸ்டமர் சப்போர்ட்டில் ஃபுட் ஆர்டர் பெரிய தலைவலிங்க. அது கண்டினியூஸாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னா, நெட்டில் போய்ட்டு நம்பர் எடுத்து பண்ணுவோமா, கேப்டன் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி பார்ப்போமா? சரி, எங்க பார்த்து சொல்கிறேன். ரொம்ப தைரியமாக பார்த்து இப்போ நான் தைரியமாக ஒன்று பண்ண போகிறேன். இப்போ இந்த ஆர்டர் வந்து கடையில் இல்லை. இது என்ன பண்ண போகிறேன்னா, பிக்கப் போட்டு நான் போய் டெலிவரி பண்ண போகிறேன். ஓடிபி கிடச்சுன்னா கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி கேட்க போகிறேன். வேறு வழியே இல்லை. என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது ஒரு முடிவு பண்ணிடலாம். ஒரேடியாக தொல்லையாக இருக்குது. இந்த மாதிரி ஆர்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறது? பிக்கப் போடுறேன், என்ன அது பார்ப்போம். கஸ்டமர் லொக்கேஷன் காட்டுதா? கஸ்டமர் லொக்கேஷனை போட்டு ஓடிபி கேட்டால் பிரச்சனை. ஓடிபி கேட்கலாம், டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். அவ்வளோதான் பண்ணலான் இருக்கேன். பார்த்துக்கோங்க, நான் வந்து இப்போ கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் வந்துட்டேன். ஓகேவா? ஜேகே பவனம் மேலே இருக்கா, ஜேகே பவனம். ஸோ அட்ரஸ் பாருங்கள், ஜேகே பவனம் இருக்கா. ரீச் கொடுக்குறேன். இதில் வந்து ஓடிபி இல்லை. ஓகேவா? ஸோ நாளைக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். கஸ்டமர் சப்போர்ட் கிடையாது. எப்படி அப்போ இந்த ஆர்டர் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறது? இப்போ நான் அடுத்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆர்டர் என்ன பண்ணால் டெலிவரி பண்ண போகிறேன். ஆனால் ஃபுட்டே வாங்கலை. அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து வேலைக்கு ஆகாது. கடையில் கேட்டால் கடையில் இல்லைங்கிறாங்க ஆர்டரு. என்ன பண்ண சொல்கிறேன் வச்சு? டேக்கா போல் கத்தி போகிறா போய்ட்டு ஒரு பிக்கப் பண்ணி நங்கனூர் போகிறோம். ஓகேவா? அவ்வளோதாங்க. பயப்படவே கூடாது. 2ல் 1 முடிவு. ஆனால் வீடியோ ஆதாரத்தோடு பண்ணணும். ஆதாரெல்லாம் பண்ண வச்சுக்கலாம். நாளைக்கு நமக்கு ஃபைனை போட்டு தேடி விட்ருவாங்க. இனிமேல் வந்து நம்ம கால் பண்ணி கேட்க கூடாது. அதனால் பார்த்துக்கலாம். ஜொமோட்டோவில் இருந்து, ஏன்னா அது ஜொமோட்டோ ஆர்டர் தான். அது 3வது ஆர்டர் நம்ம ட்ராப் போயிட்டுருக்கோம். இது எங்கன்னா காசா கிராண்ட் பெலிஸ்மோ ஆலந்தூரில் இருக்குல்ல, அங்கே தான். நமக்கான லிஃப்ட் இப்போ ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகிடுச்சி. இப்போ அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ லெஃப்ட்டில்
4th ஃப்ளோர் போக போகிறோம். இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு இது நமக்கு 3வது ஆர்டர். 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா டம்மி ஆர்டர். ஓகே, இப்போன்னா நம்ம எந்த பக்கம் போக போகிறோம்? ஓகே, நான் போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் வந்து ஜொமேட்டோ ஆர்டர் இங்கே இருக்கா? ஸோ சேம் 9870 ஆர்டரு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் ஆர்டர் 9870 ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து பிக்கு வந்துருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்க. இதே ஆர்டர் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ எனக்கு அசைன் ஆகிருக்கு. ரேப்பில் வந்து கஸ்டமருக்கு சப்போர்ட் கிடையாது. ஜொமேட்டோ ஆர்டர் டம்மி ஆர்டராக விழுந்து இப்படி வெறுப்பாத்துறாங்க பார்த்துக்கோங்க. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஆர்டரை பிக்ட்டு போட்டு போய் டெலிவரி பண்ணுறோம், டம்மியாக போய் டெலிவரி பண்ண போகிறோம். ஏன்னா ஆர்டர் டெலிவரி ஆகிடுச்சு. இதை வச்சுட்டா கஸ்டமர் சப்போர்ட் நமக்கு கிடைக்காது, வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் கண் முன்னாடியே இந்த ஆர்டர் சும்மா பிக்கப் பண்ண போகிறேன், இப்போ டெலிவரி போய் மார்க் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ பயப்படாதீங்க, கன்ஃபார்ம் பண்ணி டெலிவரி பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஆர்டர் வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ரெஸ்டாரண்ட்டில் கேட்டுட்டு பார்த்து டெலிவரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம அந்த நார்த் சப்பாத்தில் பிக்கப் பண்ணோம்ல, அந்த அட்ரஸ் லொக்கேஷன் வந்துட்டேன். 29/11. இதை நம்ம டம்மியாக தான் டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் பார்த்துக்கோங்க, 29/11. ஓகே, ஏன்னா பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அடுத்த ஆர்டர் வாஃபில்ஸ். இவன் தப்பாக ஆர்டரை அசைன் பண்ணுவான்னா, பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ண ஆர்டரை நம்ம வந்து பயந்துக்கிட்டு ஆர்டர் இல்லாமல் ஓகே இந்த ஆர்டர் அசைன் ஆகலை சொல்லிட்டு நம்ம போகிறோமா? அதெல்லாம் முடியாது. எப்படி முடியும்? எப்படி தான் முடியும்? அதான் எனக்கு 2ல் ஒரு முடிவு அப்படின்ட்டு பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:23. நம்ம இப்போ வரைக்கும் ரேப்பிடோவில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஃபுட் ஆர்டர் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது லாக் எடுத்துக்கிறேன். ஏர்னிங்ஸில் போய்ட்டு ஓகேவா 344 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 9 ஆர்டர் பார்த்துருக்கோம் 2 மணிலேருந்து. ஓகேவா? இப்போ என்னென்னா இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துருக்கோம். இந்த ஆர்டர் ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அவன் சொல்லிட்டாங்க கடையில். ஏன்னு கேட்டால் இந்த இட்லி இப்போ தான் ஊற்றி வச்சுருக்காங்களாம். ஓகேவா? அது வெந்த பிறகு தான் பேக் பண்ணி கொடுப்பாங்களாம். டைம் எடுத்துக்கோம். இந்த ஆர்டர் 5:24. 6 மணி அவன் அந்த ஆர்டர் பிக் பண்ணி போகிறதுக்கு. இதுக்கு வெயிட் டைம் எதுவுமே கிடையாது. அதான் பிரச்சனை. இது ஸ்விக்கியோட ஆர்டர். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த 9 ஆர்டர் காமிச்சல, அத்தனை ஆர்டருமே பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆர்டர் கிடையாது, ஃபுல்லாக ஜொமேட்டோ ஆர்டர் தான். 2 மணிலேருந்து அந்த ஆர்டர் எல்லாமே. இப்போ இந்த ஆர்டர் மட்டும் தான் 5:30 மணிக்கு அப்புறம் அந்த ஆர்டர் மட்டும் தான் ஸ்விக்கி ஆர்டர். இது லாஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரண ஆர்டரு. சரி, நான் இப்போ ஈஸியாக எடுத்து இப்போ டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அது பார்த்தா இன்னொரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணணும் போல் இருக்குது. சரி, பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ரேப்பிடோட ஃபுட் இன்சென்டிவ் பார்த்துக்கோங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். எனக்கு பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 12 to 3 2:59 வரைக்கும் 5 ரைடு முடித்தா 20 ரூபா. ஓகே, ஒரு ரைடுக்கு என்ன தான் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. 5 ரூபா கூட ஒரு ரைடு கூட மாட்டேங்குது. ஓகேவா? மொத்தம் 11 ரைடு. அதில் அதிகபட்சம் 7 ரைடு முடிக்கலாம். ஓகே, அந்த எத்தனை மணி இருக்குல்ல 12 to 3. ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஆர்டர் போய் நல்லாயிருக்கும். நைட்டு 7 to 11 12 இது எடுத்துடலாம். ஆனால் 15 ஆர்டர் கஷ்டம். 13 ஆர்டர் ஓகே. ஃபைனலாக வந்து 7 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? 2 மணியில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம 7 மணிக்கு முடிச்சிட்டோமா? எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் 490. வெறும் இன்சென்டிவ் இல்லாமல் ஃபுட் ஆர்டர் மட்டும்தான். ஓகேவா? பார்சல் ஆர்டர் எடுக்கலை. பார்சல் ஆர்டர் வந்து பெரிய லாங் ஆர்டராக வந்துச்சு, எடுக்கலை. ஓகே நண்பா, அவ்வளோதான்.